ஃபர்ஸ்ட்டு ப்ரோமோவ பார்த்தோன்னா, நான் கூட சரி ஓகே அதே பழைய டெம்ப்ளேட்டா இருக்குதே. அதாவது ஒரு ஃபெயிலான ஒரு பிளேயரு கோச்சா வரப்போறாரு. டீம்ல யாருமே அவர் சொல்றத கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான டீம ஃபார்ம் பண்ணுவாரு. இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஓகேங்க. இது வந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நல்லா ஒரு ஜாலியா நல்லா போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கனகாணும் காலங்களோட ஃபீல்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வரைக்கும் இன்னும் டெப்த்தா வந்து ஸ்டார்ட் ஆகல. மேபி போக போக வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ இந்த வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா, அதில வர ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அதாவது அகாடமியில போயிட்டு வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஒருத்தங்களும் வந்து என்ன மாதிரி ஃபேமிலி அண்ட் அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்து அங்க வந்து ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறத மெயின் கேரக்டர்ஸ்க்கு அட்லீஸ்ட் வந்து அவங்க காட்டுனது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த தங்கம் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல வந்து சுத்தமா அவங்க கிரிக்கெட் ஆட போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அனுப்புறதுக்கு. ஆனா அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனையாகி சண்டை போட்டுட்டு தான் இவங்க வீட்ட விட்டே வெளியே வர மாரி காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறது அண்ட் உடனே கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரெஷர் பண்றது. இது இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அந்த ஷூ கூட வந்து பிஞ்சு போன ஒரு ஷூ வச்சு அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் மேல எந்த அளவுக்கு ஒரு பேஷன் அப்படிங்கிறது வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டு. அவங்க வீட்ல வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணி ஏதோ பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி அவங்க வீட்லயும் சரி, சுத்தி இருக்கிற ஏரியாலயும் சரி எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கொண்டாடி வந்து அவர வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம ரங்கன் அதாவது நம்ம விக்ராந்த் இருக்காரு இல்லையா? அங்க வந்து பிடி சாரா இருப்பாரு இப்போதைக்கு. ஸோ அவரு வீட்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னமும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் இவர் பொண்ணு பொண்ணா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அதோட வந்து அவருக்கு அந்த ஒரு பாஸ்ட் இருக்குன்றத அப்பப்போ போட்டு காட்டுறாங்க. அதாவது ஏதோ ஒரு மேட்ச் விளையாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையா அதுக்கப்புறத்துலேருந்து அவர் வந்து விளையாடுறதே நிறுத்திட்டாரு. பல தடவை இன்டைரக்ட்டா நீங்க கோச் ஆவுங்க அப்படின்றத வந்து சொன்னாலும் அவருக்கு வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கிற மாரி காட்டுறதா இருக்கட்டும். அண்ட் இந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து விளையாடுறப்போ இவர் உட்கார்ந்து ஒருத்தரையா வந்து நோட்ஸ் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி யார் யார் எப்படி எப்படி இது தேறுமா தேறாதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருப்பாரு. பட் இருந்தாலும் அந்த கேமுக்குள்ள வரத்துக்கு வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாரி உட்கார்ந்திருப்பாரு. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போக போக தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம தியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் கேரக்டர் ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் நம்ம வீரா வந்து என்ன மாரி பேக்ரவுண்ட்லேருந்து வராரு அப்படின்னு. ஸோ வீரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கணக்காணும் காலங்கள்லேயே வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டரா இருந்தது. ஸோ அவர்கிட்ட வந்து ஹெவியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. காமெடி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து செம ஃபன்னா தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணி வந்து அப்படியே அலாம் வச்சு எந்திரிக்கிற மாதிரிலாம் காட்டி போய் தங்கம்மை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவார் தெரியுமா? ஸோ அதில் ஒரு டயலாக் வேற அதாவது தங்கம் வந்து என்ன கோச்சை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்டா, இல்ல என் கூட இருக்க பிளேயரை தான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன். என்னையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. என்னடா இது இவ்வளோ குயிக்கா வந்து இப்படி ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதேன்னு யோசிச்சேன். அதுவும் இல்லாம ரேஸ் வச்சுக்கலாமான்னு ஓடி இவரு விழுந்து கிஸ் பண்ற மாரிலாம் சீன் வந்தோனே, என்னமோ தப்பா இருக்கே அப்படின்றப்போ கரெக்ட்டா அப்பதான் திரும்ப அலார்ம் அடிச்சு அவர் எந்திரிக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. இது என்னதான் ஒரு பழைய பேட்டர்ன் ட்ரீம் சீக்வென்ஸா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா ஃபன்னா இருந்தது. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாடு பிரச்சனைங்க. அதாவது இந்த மசால் தோசையால வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை. ஆனா அந்த ஓவரால் சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மசால் தோசையில 2 பேருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி, சீனியர்ஸ், ஜூனியர்ஸ்ன்னு உள்ள இருக்கவங்க எல்லாம் தட்ட தூக்கி அடிச்சுக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஆனா அது கொஞ்சம் கூட வந்து நேச்சுரலா இன்னும் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் தட்ட சும்மாவே தூக்கி போட்டுக்கிட்ட மாரி இருந்தது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, அதுல பாதி பேர் சிரிச்சுக்கிட்டே தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து இப்ப இது காமெடியா எடுத்துக்கணுமா? இல்ல இது சீரியஸான சீனா? அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வீரா வந்து இந்த டேபிள் கடியில உட்காந்துட்டு தட்ட வச்சுட்டு, ஏதாவது கிடைக்குமா? கிடைக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குனு முட்டை வந்து விழுவுறது, தோசை வந்து விழுவுறது, தண்ணி எடுத்து குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா டைமிங் காமெடியா இருந்தது. நம்ம மணி வந்து டேபிள் கடியிலேயே பதுங்கி பதுங்கி போய் நம்ம தங்கமுக்கு கொண்டு போய் முட்டையெல்லாம் அப்படியே அடுக்கி கொண்டு போய் குடுத்துட்டு, சாப்பிடு சாப்பிடுன்னு அவர் சொன்னது. ஸோ அவரு வந்து எந்த அளவுக்கு தங்கம் மேல வந்து அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட்டு, அந்த லவ்வு எல்லாமே வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அந்த மணியோட கேரக்டரைசேஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அவர் வந்து அவரோட ஸ்டோரிய சொல்லுவார் தெரியுமா? அந்த சீனியர்ஸ்ட்ட போயிட்டு இந்த மாரி தங்கமோட ஷூ பிஞ்சிருச்சு அப்படின்றனால ஷூ வாங்கணும்னு சொல்லிட்டு, நம்ம ரிஷியோட ஷூவ கேட்பாரு. ஸோ அது வந்து பயங்கர காஸ்ட்லியான ஷூ ரூ. 8000 அப்படின்னா எப்புட்றா வாங்குறதுன்ட்டு அவர் வந்து பயங்கரமா பிளானிங்லாம் போட்டுருப்பாரு தெரியுமா? அப்ப அவரோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிய சொன்னது வந்து அந்த இடத்துல டக்குன்னு அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி ஒரு சேட்னஸ் அவருக்குள்ளயும் இருக்கா அப்படிங்கிற மாரி தான் அவங்க அம்மா இறந்தது. அண்ட் எந்த அளவுக்கு தங்கம் வந்து சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு அவர் சொன்ன கதை. அதுலயும் அவர் சொன்ன அந்த ஒரு டயலாக் வந்து சூப்பரா இருக்கும். மத்தவங்கலாம் வந்து அம்மா இல்லாத புள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தாங்க. ஆனா அவ மட்டும் தான் வந்து அம்மா கூடவே இருக்கிற மாதிரி என்ன ஃபீல் பண்ண வச்சா. அந்த சிரிப்ப வந்து திரும்ப கொண்டு வர வச்சா. ஸோ அவ சிரிச்சுட்டே இருக்கணும்ல. ஸோ கண்டிப்பா அவ ஒர்த்து தான் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து செம்மையா இருந்தது. அந்த ஷூக்காக வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு அது காசை வாங்கி அந்த ஷூ எடுத்துட்டு போய் கடைசியில அவரு குடுப்பாருன்னு பார்த்தா, நான் குடுத்தா அவ வாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தியோ கிட்ட குடுத்துட்டு, நீ ஏதோ ஒண்ணு இந்த அகாடமில ஏதோ அவங்க ஃபண்டுல வந்து வாங்கி குடுத்தாங்க. நீ எப்படியோ சொல்லி அவள போட வச்சுரு. அதுவும் இல்லாம அந்த ஷூவ தங்கம் போட்டதுக்கு அப்புறம் இவரோட அந்த ஹாப்பினஸ் இருக்கு தெரியுமா? அப்பா இவ கேம்ல வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் ஃபோகஸ்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியா ஆயிருவாரு. ஆனா எனக்கு இத பார்க்கறப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம தங்கம் வந்து கண்டிப்பா மணிய லவ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் உன்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுல வந்து ரிஷி ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு. நம்ம ரங்கன் அதாவது விக்ராந்தியுமே வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டட்
காம்ப்ளிகேட்டடா போய் நிக்க போது. இப்பவே எனக்கு மணிய பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்குது இதெல்லாம் நெனச்சு பார்த்தா. அடுத்து நம்ம ரிஷிய பத்தி பேசியே ஆகணும். ஏன் அப்டின்னா, அவரோட லைஃப் ஸ்டைல் அவர் அவ்ளோ பணக்கார ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறாரு. ஆனா, அது எந்த அளவுக்கு அவருக்கு லோன்லியா இருக்கு. அவருக்கு அந்த லைஃப் ஸ்டைலே சுத்தமா புடிக்கல. அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அவர் வீட்ல போயிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சாக்கோஸ எடுத்துட்டு வந்து சாப்பிடலான்னு இருப்பாரு. அவருக்கு சாப்பிடவே பிடிக்காது. அங்கருந்து எந்திரிச்சு போய் அந்த அகாடமிக்கு போனா, அங்க பசங்கலாம் உட்காந்து பேசுறத தூரத்துலேருந்து பார்ப்பாரு. ஆனா, கிட்ட போகாம அவரு போறது. அதுக்கப்புறம் அவரு வந்து இந்த தங்கமோட கனெக்ட் ஆகுறது அண்ட் வீடியோ ஷேர் பண்றதா இருக்கட்டும், கால் பண்ணி பேசுறதா இருக்கட்டும். ஏன்னா, ரிஷி கேரக்டர் பார்த்தீங்கன்னா, யார்ட்டயுமே டக்குன்னு ஓப்பன் அப் ஆக மாட்டாரு. எல்லார்ட்டயும் மூஞ்சில அடிச்ச மாரி பேசுற மாரி காட்டிட்டு இருப்பாங்க. இன்ஃபாக்ட் அந்த சீனியர் பொண்ணுங்கலாம் கூட வந்து இவர்ட்ட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்றப்போ கூட இவர் சுத்தமா மூஞ்சி குடுத்தே பார்க்காம இவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனா, அப்படி வந்து அவருக்கு தங்கம் மேல ஒரு சாஃப்ட் கார்னரோ இல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ வந்துட்டு அவரு பேசுற மாரி காட்டியிருக்காங்க. ஸோ, கண்டிப்பா இது வந்து தங்கமும் வந்து ரெசிப்ரோகேட் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரத்தில அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வீரா அவர் வந்து செம்ம காமெடி கேரக்டரா ஃபன்னா காட்டிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ராகிங் நடக்கும் இல்லையா? அதாவது அந்த பால வந்து பிடிக்க சொல்ட்டு பயங்கர ஃபோர்ஸா தூக்கி தூக்கி எறியுவாங்க. அதுக்கப்புறம் அவரு பார்த்தீங்கன்னா, அந்த சீனே வந்து செம்மையா இருக்கும். என்ன அப்டின்னா, நம்ம தங்கம் வந்து கரெக்ட்டா அப்பதான் வீட்லேருந்து கால் வரும். அவங்க வந்து இந்த மாரி நான் மாப்பிள ஃபோட்டோலாம் அனுப்புறேன். நீ ஒழுங்கா கல்யாணம் பண்ற வேலைய பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, நீ வந்து விளையாடுன்ற மாரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி இவங்க அழுவுற மாரி காட்டுவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிற மாரி இருக்கும். என்னன்னு பார்த்தா வீரா அவரு வந்து அங்க விழுந்து விழுந்து அழுதுட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த மாரி என்ன வந்து பாலாலாம் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அழுதது. அதுக்கப்புறம் அவரு பார்த்தீங்கன்னா, பயந்து அடுத்த நாள்லாம் வந்து அத சாப்பிட கூட முடியாம கிட் ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறது. எல்லாத்தையுமே வந்து ஈஸியா எடுத்துக்கிற மாரி வெளிய காட்டிக்கிட்டாலும், அவருக்குமே எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு காட்டுனது வந்து சூப்பரா இருக்கும். ஆனா இது எல்லாத்துலயுமே ஷாக்கிங்கான விஷயம் என்ன இந்த எபிசோட்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம்க்கு வந்து மாப்பிள ஃபோட்டோஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதுல அவங்க ஷாக் ஆயிட்டு போறாங்க. நான் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டேன் இப்படிதான் இருக்க போகுதுன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ரங்கனோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அந்த சைட் பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்டார்ட்டிங்லேருந்தே பொண்ணு பார்க்கலான்னா, அத்தன பொண்ணு பார்த்துருக்காருன்றனால, அவரு ஃபோட்டோலாம் பார்க்காம உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. நான் வந்து பொண்ணு பார்க்குறேன்ற மாரி அவரு வந்துடுறாரு. தங்கம்க்கு வந்து இவருக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஒரு வெறுப்புல வந்து அவங்க வந்து ரங்கன பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரங்கனுக்கு வந்து உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்னும் டீப்பா கொண்டு போவாங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து ஃபைனலா முடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு ராஜ்ன்ட்டு. என்னடா இது ஒரு மாரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா போயிட்டு இருக்கிறாரே அப்படின்னு யோசிச்சா, அப்பதான் அங்க திரும்ப ஒரு ட்விஸ்ட் அப் போட்டாங்க. ராஜ் வந்து பழைய ஸ்டூடெண்ட். அவர் வந்து ட்ரக் கேஸ்ல வந்து இவங்க மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டயலாக் அவர் சொல்லுவார் தெரியுமா? என் மானம், என் மரியாதை எல்லாமே போயிருச்சு. ஆனா இப்போ உங்க மானம், மரியாதை, உங்க லெகசி எல்லாமே என் கையில தான் இருக்குது. ஒவ்வொன்னா அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னது. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட் அதாவது இப்போ இதில பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கத்துலயும் நெருக்கடி. ஆல்ரெடி வந்து அகாடமிய க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் 8 எபிசோடு வந்திருந்தாலும் அதில இருக்க கேரக்டர்ஸோட அந்த பேக் ஸ்டோரி அதெல்லாம் குடுத்து ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது. அடுத்து வர எபிசோட்ஸ்லலாம் இந்த ஸ்டோரி இன்னும் பில்ட் ஆக ஆக இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகும். இன்னும் ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. ஸோ ஓகேங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த எல்பிடபிள்யூ வெப் சீரிஸ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க? அண்ட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.